நமக்கு நல்லது இல்லைன்னு தெரிஞ்சு கூட நம்ம சில விஷயம் வந்து பண்ணிகிட்டே இருப்போம் தொடர்ந்து. ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கிறது, பேட் ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் இருக்கிறது. ஆனால் அதுலேருந்து வெளியே வர முடியும் நம்ம சில பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ரீசெண்டாக டாக்டர் மீட் பண்ணேன். நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், சரி உப்பு போடக்கூடாது, சக்கரை போடக்கூடாது, பால் குடிக்கக்கூடாது, இப்படிலாம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இந்த வியாதிக்கு உண்மையாகவே அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். கேலரி கட் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, அதனால மொட்டையாக சொன்னால் அவங்க கேட்டுருவாங்க, அதனால தான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நீங்கள் சக்கரை சாப்பிட்டா சுகர் வந்துடும் நான் சொல்லுவேன், அப்போ தான் பயப்படுவாங்க. ஏன்னா ஃபியர் தான் இமீடியட் மோட்டிவேஷன். இல்லை நீங்கள் கொஞ்சம் சக்கரை சாப்பிடுங்க, ரொம்ப நாள் கம்மியாக சாப்பிட்டா அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அவங்களுக்கு புரியாது, அது அவங்க நார்மலாக எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ சீரியஸ்னஸ் வந்து புரிய வச்சா தான் அவங்க வந்து தே வில் ஸ்டாப் டூயிங் இட். இது வந்து ரிலேட்டபிலிட்டிக்காக இமீடியட்டாக ஒரு ரிசல்ட் பார்த்தா தான் நம்ம வந்து அதை வந்து ஆக்ஷன் எடுப்போம். லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ்க்காக உடனே ஆக்ஷன் எடுக்க மாட்டோம். லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ்க்காக ஆக்ஷன் எடுக்கணும்னா அதுக்கு வேறு லெவல் தெளிவு வேணும். எவ்வளோ தெளிவு வேணும்னா நம்ம லாங் டேர்ம் பார்க்க முடியும். சீயிங் த அன்சீன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் செய்ய முடிஞ்சவங்க தான் லாங் டேர்ம் பார்ப்பாங்க. மற்றவங்க வந்து ஷார்ட் டேர்ம்லேயே இருந்துருவாங்க. ஷார்ட் டேர்ம்ல இல்லாமல் நம்ம லாங் டேர்ம் யோசிக்கணும் அப்படின்னா we have to shut that animal brain. அந்த இமீடியட் இன்ஸ்டிங்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக்கி வச்சுட்டு லாங் டேர்ம் பார்க்க ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சா தான் நம்மளால் பெரிய எஃபர்ட்லாம் எடுக்க முடியும்.